அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செக் பண்ணுமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நூல்காஞ்சியினுடைய முதலாம் ஆண்டு விழாவில் உங்களுடைய வருகை மிக ஆச்சரியமூட்டும் வகையில் இருந்தது என்பதை நிறைய வலையொலியில் நான் பார்த்து மகிழ்ந்தேன் என்பதும், மற்றும் உங்களுடைய வருகை மிக சிறப்பாக இருந்தது நம்ம வருகைக்கு நன்றி சொல்லுகிறோம். பொதுவாகவே இந்த நூல்காஞ்சியின் மூலமாக நிறைய நண்பர்களையும், நிறைய ஆசிரியர் பெருமக்களையும், நிறைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் நல்ல செய்தியாக இது கொண்டு சென்று இருப்பதை மனமுவந்து நான் பாராட்டுகிறேன். இன்றைய கலித்தொகை பாடலில் மிக எளிமையான ஒரு நல்ல கருத்தோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காதலின் எழுந்த பாராட்டு என்ற ஒரு தலைப்பில் பாடக்கூடிய ஒரு பாடல். நில்லென நிறுத்தினான், நில்லென நிறுத்தான், நிறுத்தே வந்து முதலும் முகனும் தோளும் கண்ணும் இயலும் சொல்லும் நோக்கும் இணை ஐந்தேதன்று பிறையும் அன்று மைதீர்ந்தன்று மதியும் அன்று வேயமன் அன்று மலையும் அன்று பூவமன்றன்று சுனையும் அன்று மெல்ல இயலும் மயிலும் அன்று சொல்ல தளர்தருங்க கிளியும் அன்று என் வாங்கு அணையன பல பாராட்டி என்று தலைவி தோழியிடம் பேசுகிறார். தலைவன் தலைவியை பாராட்டுகின்றாள். பாராட்டும் பொழுது அவள் மேல் அவனுக்குள் ஒரு அளவு கடந்த காதல் இருப்பதை அவளால் உணர முடிகிறது. அவளை பாராட்ட செய்கிறது. தலைவி அப்பாராட்டுதலால் ஒரு தனி பெருமை எய்துகிறாள். தலைவன் பாராட்டும் பொழுது தலைவிக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பீரிட்டு எழும். அப்படிப்பட்ட அந்த சந்தோஷம்தான். ஆனால் பெண்மைக்கு இயல்பாகிய நாணம் அப்போதும் அவளிடம் எழுந்து ஒளிரவே செய்கிறது. தலைவன் தன்னை பாராட்டியதை அவள் தோழியிடம் தானே கூறி தனது நாணத்தின் பெருமையை எடுத்துரைக்க முற்படுகிறார். இதை தோழி கூறுகிறாள். அழகிய நெற்றியுடைய தோழியாய் யான் இப்பொழுது உன்னிடம் ஒரு செய்தியை கூறப் போகிறேன் என்று தலைவி சொல்கிறார். அதை கேட்பாயாக. ஒரு நாள் தலைவனும் நானும் சந்தித்து முடிவு பிரிந்தோம். அங்கனம் நான் பிரிந்து போகும்போது அவன் திடீர் என்று ஏதோ நினைத்தவன் போல் என்னை நோக்கி நீ போகாதே நில் என்று கூறினான். நானும் அவ்வாறு நின்றேன். அவன் திடீரென்று எதிரே நினைத்தவன் போல் எதையோ நினைச்சிட்டான். நினைத்து கொண்டு ஒரு நிமிடம் நில் என்று தலைவன் சொல்கிறார். தலைவியும் அவ்வாறு நிற்கிறாள். அவன் என் அருகில் வந்து என் நெற்றியையும் முகத்தையும் தோலையும் கண்ணையும் சாயலையும் சொல்லையும் நோக்கி அவைகளுக்கு உரிய ஊமைகளை எடுத்துரைக்க எண்ணி நினது நெற்றி பிறையை போல தேய்ந்தாயினும் கண்டாருக்கு வியப்பு உண்டாகுதலில் என பிறையும் அல்ல, முகம் மதி போன்றதாயிற்றுங்க. அந்த முகம் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் நிலவு போல என்பதை சொல்லுகிறார். களங்கம் இல்லாததினால் மதியும் அல்ல, தோல் மூங்கில் போன்றதாயினும் அம்மூங்கில்கள் போல இவை மலையில் பிறந்தவன் மீன் அதுவும் அல்லோ என்று அவள் பேசுகிறார். கண் பூப்போதாயினும் அப்பூக்கள் சுனையில் பூத்தல் போல இவ சுனையில் பூமாயின் அதுவும் அல்ல, சாயல் இருந்தபடி இருத்தலின் மெத்தனம் என நடக்கும் மயிலும் அல்ல. அவன் நடந்து போற அந்த நடையை பார்க்கும்போது மயில் போல இருக்கிறது, ஆனால் நீ மயிலும் அல்ல என்பதை சொல்லுகிறார். சொல்லும் சொல்லும் கார் ராயினும் கூறியதோ கூறாமையர் கிளியும் ஒத்தது. நீ பேசுவது கிளி போல இருக்கிறது, ஆனாலும் நீ கிளியும் அல்ல என்பதையும் அவ்விடத்திலே எனது அங்கங்கள் எல்லாம் பல பட பாராட்டினான். அவன் காதலில் மிகுதியானால் பொய்யாய் கூட புனைந்து உரைத்து விட்டான். காதல் தானே அவனை அப்படி பாராட்ட செய்கிறது என்று தலைவன் தன்னை பாராட்டியதாலும் தான் நாணம் இளமையும் தலைவி தோழிடம் எடுத்து கூறுகிறார். கூறும் முறையும் ஒரு திறமையும் அன்றுங்குவான். தலைவன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லுக்கும் எனக்குள்ள ஒரு நாணம் பிறக்கிறது. ஆனால் அந்த நாணத்தை நான் வெளிக்காட்ட முடியாமல் அதை அப்படியே
வெட்கப்பட்டு நிற்கிறேன் என்பதை ரொம்ப மிக யதார்த்தமாகவும் மிக எளிமையாகவும் தலைவனுடைய பேச்சு. பொதுவாகவே சங்க காலத்துல சங்க இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்றைய புது கவிதைகள் ரொம்ப மேம்போக்கா சில கவிதைகளை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவிதை, காதல் கவிதையில பாத்தீங்கன்னா மீராவோட ஒரு கவிதை இருக்கு. ஒரு முறை என்னை பார்த்தாய் என் மனதில் முள் தைத்தது, ஒரு முறை நீ பார்த்தாய் என் மனதில் முள் தைத்தது, மீண்டும் ஒரு முறை நீ என்னை பார், ஏனென்றால் முல்லை முள்ளால் தானே எடுக்க முடியும் என்று மீரா கவிதைகள் சொல்வார். இப்படிப்பட்ட இலக்கியங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் சங்க இலக்கியங்கள் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.